வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஏசுஸ்னுடைய Zenfone Max Pro M2 ஒரு சிறந்த மொபைல் போன், அருமையான ஹார்ட்வேர், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட அனைவரும் வாங்கக்கூடிய வேலையில அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மொபைல் போன்ல ஒரே ஒரு சின்ன குறை தான். நான் ரிவ்யூ பண்ணவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. கேமரா சாஃப்ட்வேர் வந்து அவ்வளவா திருப்திகரமா இல்ல. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த கேள்விக்கான பதில் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுளினுடைய GCam அப்ளிகேஷனை இதுல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணா பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சோ இந்த பதிவுல Asus Zenfone Max Pro M2 மற்றும் Max M2 இந்த இரண்டு மொபைல் போன்லயுமே கூகுளினுடைய GCam எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் இப்ப காமிக்க போறது என்னமோ Zenfone Max Pro M2 மற்றும் Max M2 இந்த இரண்டு மொபைல் போன் தான். ஆனா கேமரா டு API சப்போர்ட் பண்ற பல மொபைல் போனுக்கு நான் சொல்ற ஸ்டெப்ஸ் பொருந்தும். இரண்டாவது பாயிண்ட், இந்த ஸ்டெப்ஸ் நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கம்ப்யூட்டர் வேணும். மூணாவது பாயிண்ட், இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்க மொபைல் போனை நீங்க ரூட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த விதமான டேட்டா லாஸும் உங்களுக்கு ஆகாது. பூட் லோடர் அன்லாக் பண்ண தேவையில்லை. வாரண்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நாலாவது முக்கியமான பாயிண்ட், இந்த GCam அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லா மொபைல் போனுக்கும் சரியா ஒர்க் ஆகுறது கிடையாது. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் விட்டுருக்கேன். அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ் இந்த GCam அப்ளிகேஷனை போர்ட் பண்ணி ஒரு மொபைல் போனுக்கும் அவைலபிள் ஆக்கியிருக்காங்க. சோ உங்க மொபைல் போனுக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. வேற வழி கிடையாது. ஓகே, இப்போ வந்து என்னுடைய Zenfone Max Pro M2ல நான் ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த GCam அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால ஸ்டெப்ஸ் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணாத இந்த Zenfone Max M2 மொபைல் போன்ல உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு காமிக்கிறேன். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க இரண்டு ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும். முதல் ஃபைல் பாத்தீங்கன்னா ADB and Fast Boot Drivers. இதை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே ஈஸி. உங்களுடைய C டிரைவ்ல இது இன்ஸ்டால் ஆயிடும். அடுத்தது உங்க மொபைல் போன் எடுத்துக்கங்க. உங்க மொபைல் போனோட செட்டிங்ஸ்குள்ள போய் சிஸ்டம்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா அபவுட் போன் இருக்கும். ஸோ அபவுட் போன்ல நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணி பாத்தீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ட் நம்பர் ஆப்ஷனை 7 தடவை நீங்க டேப் பண்ணீங்க அப்படின்னா டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிடும். ஸோ டெவலப்பர் மோட் எனேபிள் ஆனோடனே செட்டிங்ஸ்குள்ள டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிடும் உங்களுக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி USB டீபக்கிங் மோட் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ இந்த C டிரைவ்ல ADB ஃபைல்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கிற இடத்துல ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓபன் பவர் ஷெல் விண்டோ இல்லாட்டி கமாண்ட் விண்டோ அப்படின்னு காமிக்கும். அதை செலக்ட் பண்ண உடனே ஒரு கமாண்ட் விண்டோ உங்களுக்கு தெரியும். இந்த கமாண்ட் விண்டோல ADB டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே உங்க மொபைல் போன்ல இதை ஆத்தரைஸ் பண்றதுக்கான ஒரு மெனு வரும். ஸோ இந்த கம்ப்யூட்டரை ஆத்தரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேன்னு கொடுத்துருங்க. திருப்பி ADB டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் காமிக்கும். இந்த நம்பர்ஸ் காமிக்கிறதுனால உங்க கம்ப்யூட்டருக்கு இப்போ உங்க மொபைல் போனுடைய ADB ஆக்சஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ மொபைல் போனை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிடுவோம். இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டு பவர் மற்றும் வால்யூம் அப் பட்டனை சேர்ந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் போட் மோடுக்கு போயிடும். இந்த ஃபாஸ்ட் போட் மோட் போனதுக்கு அப்புறம் திருப்பி கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் போட் டிவைசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ டைப் பண்ணோடனே ஒரு சில நம்பர்ஸ் தெரியும். நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து அதே விண்டோல நீங்க ஃபாஸ்ட்போட் OEM எனேபிள் கேமரா HAL3 ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து கேமரா டு API எனேபிள் ஆயிருச்சுன்னு அர்த்தம். எதுவும் பண்ண தேவையில்லை. மொபைல் போனை திருப்பி ரீபூட் பண்ணிடுங்க. கேமரா டு API இப்போ உங்க மொபைல் போன்ல எனேபிள் ஆயிடுச்சு. அடுத்ததாக நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய ஃபைல் என்னன்னா இந்த GCamனுடைய APK ஃபைல். வெர்ஷன் 5 இருந்துச்சு அப்படின்னா அதுல நைட் சைட் மோட் இருக்காது. வெர்ஷன் 6 இருந்துச்சு அப்படின்னா அதுல நைட் சைட் இருக்கும். ஆனா இப்பொழுதைக்கு அந்த நைட் சைட் இருக்கிற அந்த ஆப்ஷன்ல ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகல. அதனால நான் இந்த வெர்ஷன் 6 இன்ஸ்டால் பண்ணல. மொபைல் போன்ல வெர்ஷன் 5 மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். வெர்ஷன் 5ல நைட் சைட் இல்லாட்டியும் ஃப்ரண்ட் மற்றும் ரியர் கேமரா ரெண்டுமே ஒரு பிரச்சனை இல்லாம ஒர்க் ஆகுது. சோ அவ்வளவுதான், உங்க மொபைல் போன்ல இப்ப GCam இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த Zenfone Max Pro M2 இல்லாட்டி M2 மொபைல் போன்ல வர டிஃபால்ட் கேமரா அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்கலனா இந்த GCam அப்ளிகேஷன் மூலமா நீங்க போட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷன் வச்சு எடுத்த ஒரு சில போட்டோஸ் பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.